ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தமிழ் டப்டு தெலுங்கு படமான மிஸ்டர் செலிபிரிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல வரலட்சுமி சரத்குமார், நாசர் நடிச்சிருக்காங்க. இதோட கதையில சோஷியல் ஆக்டிவிஸ்டான லலிதா தன்னை யாரோ பாலியல் பலாத்காரம் பண்ணிட்ட மாதிரி அடிக்கடி கனவு வரதா சொல்லி போலீஸ்ல புகார் கொடுக்குறா. முதல்ல புகார் எடுக்க மறுத்த போலீஸ் அவ உடம்புல காயங்களை பார்த்த உடனே புகார் எடுத்துக்கிறாங்க. லலிதா சொன்ன அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது அது பாப்புலரான யூடியூபர் லக்கி தான் தெரிய வர போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணுது. மெடிக்கல் ரிப்போர்ட்டும் லக்கி தான் குற்றவாளின்னு சொல்லுது. இதனால லலிதா, போலீஸ் அதிகாரி, லக்கி மீடியாவில் ஒரு மாதிரியா செலிபிரிட்டி ஆகுறாங்க. ஆனா லக்கிக்கு எல்லாரையும் சேர்த்து யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்படி பண்ண மர்ம நபர் யாரு, எதுக்காக அப்படி பண்ணிருக்காங்கன்றத இவங்க தெரிஞ்சுக்கிறது தான் இதோட மீதி கதை. கதை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு ஒருத்தர் எதை வேணா பொய்யா பேசிட்டு போகும்போது அது வதந்திகளா உருவாகுது. இப்படி பேசுறத உண்மையா பொய்யான்னு கூட ஆராயாம அதுக்கு கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பரபரப்பாக்குறேன்னு பேர் வழின்னு எல்லா மீடியாவும் அதுல இறங்குறாங்க. அது நாடு முழுசும் வைரல் ஆகுது. கொஞ்ச நாள்ல உண்மை வெளிவந்தாலும் மக்கள் அதை கேட்கிற நிலையில இல்ல. இதனால பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு துளியும் கவலை இல்ல. பாதிக்கப்பட்டவங்களோ கூனி குறுகி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது முடியாதவங்க உயிரை போக்கிக்கிறாங்கன்றத சொல்ல வரதான் இதோட மையக்கரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகுது. இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிஸ்ட்ரிக்கான காரணத்தை ரிவீல் பண்றாங்க. ஆனா எதுவும் பெருசா சுவாரஸ்யமா இல்ல. வரலட்சுமி சரத்குமார், நாசர் வந்தப்புறம் அந்த கடைசி 45 நிமிஷங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது. நாசர் சொல்ல வந்த விஷயமும் கவனிக்கப்பட வேண்டியது. கிளைமேக்ஸ்ல மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு தீர்மானம் நடந்துருது. இதுக்கு அதுதானா தீர்வு? ரொம்ப சில்லியா இருக்கு. நல்ல மெசேஜ் தான், ஆனா எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் சாதாரணமா இருந்தது. ஸோ டைம் இருந்தா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.